மாவலி சக்கரவர்த்தி போல் ஆட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கேப்டன்? அதாவதுங்க, மாபலிங்கிறது என்பது மலையாளத்தில், மாவலிங்கிறது தமிழில். மாபலி மாதிரி ஆட்சி பண்ணுறேன்னா, மாபலி என்பவர் ஏழைகளுக்காக ஆட்சி பண்ணி, இவர் என்ன ஏழைகளுக்கு ஆட்சி பண்ணுறாரு? சும்மா இவர் தன்னை எவனாவது அப்படியே ராஜான்னு சொல்லிக்கிறணும் அப்படிங்கிறக்காக தான் ராஜராஜ சோழன் ஃபங்க்ஷன்லேயே கட்டிக்கிட்டு ஓடினார். ராஜராஜ சோழனோட சரித்திரத்தை எடுத்து பேசினா இவர் உண்மை சுரூபம் தெரிஞ்சிடும். அதனால தான் நான் இதெல்லாம் பேசலை, எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறேன். மாபலி அரசன் என்ன செஞ்சார்? நல்லது தான் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இவரும் அதே மாதிரி நான் நல்லது தானே பண்ணேங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இவர் சொன்ன சரித்திரத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு. மாபலி அரசன் சொல்கிறாங்களாம், அப்போ தேவர்கள்லாம் கடவுளை பார்த்து சொன்னார்களாம். என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மாவலி அரசன் இப்படியெல்லாம் பண்ணுறான், அவனை அழிக்கணும். எப்போ அவன் தாழ்ந்த உடனே ஜாதி இழுத்துக்கிட்டார் பாருங்க, எங்கே போகிறாரு பாருங்கள், ஆண்டவனுக்குள்ளே சண்டை மூட்டி விடுற பாருங்க, புத்தியை பாருங்கள். நீங்களாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க தானே, நான் உயர்ந்த குலம் தாங்க, இருந்தாலும் அவன் இருக்கக்கூடாது, அவன் என்னையா தப்பு பண்ண, ஒன்றும் பண்ணல, சரி நான் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் சொல்லணும் நம்ம ஆட்சி எப்போ வருது அதனால் நான் பண்ணுறேன்னு இவங்க போனாங்க. கடவுள் போய் கேட்டாரான், இந்த பூமியில் எனக்கு 3 அடி நிலம் வேணும். அப்போ 3 அடிங்க போகும்போது நீ அளந்து எடுத்துக்கும்போது 2 அடி, அதாவது நம்ம சினிமாவில் எல்லாம் பார்ப்போம்ல, திடீர்னு ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார், என்ன சேரு கொடுக்கலையான்னு சொன்னோன்னு துரியான் மட்டும் எங்கேன்னு வாழை சுற்றி ரொம்ப ஹைட்டாக போய் உட்காந்து, அது மாதிரி ரொம்ப உயரமாக ஆகி கால் 2ஐயும் பெருசாக வச்சு 2 அடுக்கு வச்சாலும் பூமி ஃபுல்லாக ஆகி போச்சான். இன்னொரு காலை வச்சா நான் இங்கே வைக்கணும், என் தலையில் தான் வைக்கணும், மாபாளி சொன்னோன்னா தலையில் வச்சு உள்ளே போயிட்டானே. என்னப்பா என்னை போட்டு உள்ளே தள்ளிட்டீங்களே, நான் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சேன். அப்படிங்கும்போது திருவோண நட்சத்திரத்துக்கு நீங்கள் வெளியே மக்களை தரிசிக்கணும் கேட்டால் அந்த வரத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் ஜாதி இழுக்கிறவர் இந்த கதையிலும் ஜாதி இழுத்து தான் மாவலிமை மன்னன் மாதிரி நல்லது பண்ணி, நீ எங்கே நல்லது கெடுதலில் பண்ண மக்களுக்கு எங்கே நல்லது பண்ணீங்க? எல்லாத்துலேயும் வார்த்தைகளை சொல்லி விடுறோம். ரேடியோ கொடுத்தேன், டிவி கொடுத்தேன், கேஸ் அடுப்பு கொடுத்தேன், 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தேன், எல்லாம் சொல்கிறதோடு சரி, எதையுமே நிறைவேற்ற கிடையாது. ஆக அந்த மாவலி அரசன் காலி பண்ண நல்லவர், நீங்கள் கெட்டவர், அதான் உண்மை. அவன் தெய்வம். இன்றைக்கி தெய்வங்கிறது யார்? தெய்வத்துக்கிட்ட இவங்கெல்லாம் போய் முறையிட. இந்த தெய்வங்கிறது மக்கள் ஓட்டு போட்டால் தானே நீயே வரும். மக்கள் தான் உங்களை ஊழல்வாதிங்கிறாங்களே, அந்த மக்கள் தெய்வம். நான் அதான் சேலத்தில் சொன்னேன், இந்த கம்சன் அரக்கன் கம்சனை கிருஷ்ணனாகிய மக்களாகிய நீங்கள் அழிக்கணுங்கிற, அதுதான் நடக்க போகுது. இவர் மாவலிமன் சொல்லிவிட்டு உடனே என்னுடைய இது அது இதுன்னு பொய்யோட உச்சத்தில் இருக்கார் கலைஞர். அதனால் மாவலிமை அரசனுக்கும் எதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை, யாருக்கும் கதை தெரியலைங்க, ஏமாத்துறாரு. இவர் எப்பயுமே சொல்லுவார், தமிழினம் தமிழுக்காக அப்படி இப்படி மாதிரி இனத்தை அழிச்சு. நான் கேட்குறேன், தமிழர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இந்த தமிழர்னு நீங்கள் தமிழரோட என்றைக்காக கூட்டணி வச்சுருக்கீங்களா? உங்களை யார் வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னால் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்டவர் போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார், இவர் ஆட்சிக்கு அவரோட கூட்டணி வைக்கிறார். 80 இவருடைய ஊழல், பூச்சிக்கொல்லி ஊழல், கோதுமை ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் கூட்டணி வைக்கிறார். இவர் தான் இந்திரா காந்தி அடித்து பிடிச்சி சொல்லிட்டார், ரத்தமாக சகப்பு கடை ரத்தம் வருது, அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள். இன்றைக்கி இவ்வளவும் பேசுகிறார். அதனால் மாவலி மன்னன் இவர் இவர் செய்கிறதெல்லாம் ஃப்ராடு. இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு தன்னை மாவலி மன்னனுக்காக நானும் அவர் ஒன்றுன்னு சொல்கிறாரு. அது மாபெரும் தவறு. கேப்டன், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லியிருக்காரு கலைஞர், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேப்டன்? கொள்ளையடிச்சது பத்தலைங்கிறதுக்காக சொல்கிறார் இவர், அடிக்கடி சொல்கிறாருன்னா இதுதான் மீனிங். மாநிலத்தில் சுயமாக கொள்ளையடிச்சிக்கிறோம், மத்தியில் கூட்டாக கொள்ளையடிச்சிக்கிறோங்கிறார். இதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு முடியாது, எங்களுக்கும் பங்கு கூடுன்னுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சண்டை, தவிர வேற ஒன்றும் கிடையாது. சம்பாதிக்கல கொஞ்சம் கொடுத்துட்டா கம்முன்னு இருப்பாங்க, மந்திரி பதவியெல்லாம் கேட்க மாட்டோம். பெரியார் அண்ணா அந்த வழியில் வந்த முதல்வர் இப்போவும் பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றாரா? கலைஞர் பகுத்தறிவை பின்பற்றதே கிடையாது. அவர் பகுத்தறிவு பின்பற்றலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம், அவர் கழுத்தில் போட்டிருக்க மஞ்சத்துண்டும் கையில் போட்டிருக்க சிகப்புக்கல் மோதிரம் தான். அதை இன்றைக்கி வரைக்கும் கழட்டி எறிய மாட்டேங்கிறார். எனக்கு 1008 பதில் சொல்ல, எதுக்கு தான் பதில் சொல்கிறாரா? அதே மாதிரி அழகிரியோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் டெல்லியில் இருக்கேங்கிறார். ஆனால் இவர் பேப்பரில் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வருதுங்கிறார். கலைஞர் அப்படி சொல்லவே கூடாது. ஏனென்றால் இவங்க பகுத்தறிவாதி, நாங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க மாட்டோம், சாமி கும்பிட மாட்டோன்னு சொல்லிவிட்டு இவ்வளவும் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறார். அதே தவறு. அதே மாதிரி மல்லிகேஸ்வரர் கோயிலேருந்து ஐயர்களை கூப்பிட்டு யாகம் நடத்தி, நீங்கள் இந்த ஜூனியர் விடன் புக்கில்
ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அழகிரியோட நெத்தியில் குங்குமம் போட்டு இருக்கும். குங்குமம் போட்டு வச்சாலே ஒரு கோவம் வரும். அப்போ இதையெல்லாம் எதற்காக? ஊரை ஏமாத்துறதுக்காக தான் பண்ணுறார். இவர் பகுத்தறிவு பகலமணில் சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வரலைங்கிறது இதோட என்ன எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். அதனால் எடுத்துக்காட்டு கிடையாது. இவர் மக்களை ஏமாத்துறத ஒரு குறிக்கோளாக இருக்கார். அதே மாதிரி இவர் எப்படி என்றால் எல்லாரும் ஏமாற்றுவார். இனம் இனம் ஈனம்னு இவர் 10 பாட்டு 8 தொகை புறநானூறு அகநானூறுன்னு பேசி பேசி நாட்டை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கியிருக்கார். இந்த 10 பாட்டு 10 பாட்டு குறுந்தொகை புறநானூறு அகநானூறு பேசினாரு. தமிழரின் வரலாறுன்னு என்ன சொல்லியிருக்கு? சங்ககால இலக்கியத்தில் தமிழரின் வரலாறு என்றால் வீரமும் மானமும் தான் முக்கியம். இவரை பொறுத்த மட்டும் இப்போ மானம் என்றால் இவருக்கு மானம் கிடையாது. ஏனென்றால் மணிதான் இவருக்கு முக்கியம். அதனால் தமிழரின் சங்கத்தை இப்படி தான், தமிழரின் சங்ககால இலக்கியத்தை இவர் இப்படி தான் மாற்றுவார். இவருக்கு மானம் முக்கியம் இல்லை, மணிதான் முக்கியம். அதே மாதிரி வீரம் அப்படின்னு இவர் பேசுவார். தமிழர்னு சொல்லிட்டு வடக்கத்திக்கார்ட்ட சோரம் போயிட்டார் தான் இவர் குடும்பம் மட்டும் தப்பிக்கணுங்கிறதான் சோரம். இவர் தமிழர்களை பற்றி பேசுகிற அவ்வளவும் பொய்ங்கிறது தான் இதை சொல்லுகிறேன். கலைஞர் 5 முறை ஆட்சிக்கு வந்துட்டார், 6வது முறையும் வரேன்னு சொல்லிட்டுருக்காரு. எந்த தைரியத்தில் வராருன்னு கேப்டன் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த தைரியத்தில் சொல்கிறாருன்னு அவர் திரும்ப தலைவராக போயிடுவேங்கிற தைரியத்தில் சொல்லுவார். வரமாட்டேங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, இவர் நம்புறது பூரா சும்மா ஒரு காமெடிக்காக முதல்ல சொன்னேன். இவர் நம்புறதெல்லாம் பணத்தை மட்டுமே நம்புகிறார். பணம் கொடுத்தாது ஓட்டு வாங்கிடணும். அவர் பணத்தை நினைக்கிறாரு, நான் மக்களை நினைக்கிறேன். அதனால் மக்கள் நிச்சயமாக பாடம் போடுவார். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் கலைஞரின் வீடா தமிழ் நாடாங்கிறது மக்கள் முடிவுனா. மக்களே எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இளைஞர் பெருமக்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தாய்மார்களை எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அன்பு சகோதர சகோதரி எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்னடா இது தேர்தல் மாதிரி சொல்கிறேங்க? அதே மக்களே நீங்கள் கேள்வி கேட்குறதுனால தான் இந்த பதிலை நான் சொல்கிறேன். உண்மை தான். கலைஞரின் வீடா தமிழ் நாடாங்கிறது தான் இன்றைக்கி நாட்டுக்கு முன்னாடி நிற்கிது. ஏனென்றால் கலைஞர் இன்றைக்கி சைதாப்பேட்டையில் பேசுகிறாரு. ரத்த நாளங்களின் உயிர் துடிப்பேன். இன்றைக்கி தான் தொண்டர்கள் தெரியும். இவ்வளோ நாள் சம்பாதிக்கும் போலாம் தொண்டர்கள் தெரியலையா? அந்த கட்சி தொண்டர்கள் கட்சிக்காக பாடுபட்டது தெரியலையா? எல்லாமே கலைஞர் ஒருத்தர் தான் பாடுபட்டாரா? கலைஞர் ஒருத்தர் தான் வீடு கட்டினாரா? தெரியாமல் சொல்கிறாரு, நூலகம் நான் கட்டிட்டேன், உலகத்திலே ஆசியாவிலே மிகப்பெரிய. ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீ தானையா? 1,76,000 கோடி ஊழல்ங்கிறது நீங்கள் தானே. அப்புறம் அதை பேசுவாங்களா? நூலகம் கட்டினதை பேசுவாங்களா? நன்றாக சிந்தித்து பார்க்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய மக்களே, கலைஞரின் வீடா தமிழ் நாடாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்க. நன்றி, வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி கேப்டன் பதில், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, மதுரவாயில், வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் www.captainnews.in